வெல்கம் டு காஷ்மீர். இந்த குல்மார்க் சீரீஸில் நம்ம முதல்ல எப்படி ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்ற அந்த பகுதியில் பார்ப்போம். திருச்சி ஜங்ஷனில் அதிகாலை 3:10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி ஒரு 40 hours ட்ராவல் பண்ணி டெல்லியில் இருக்க ஹசரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் போய் ரீச் ஆச்சு. ஆல்டர்னேட்டாக சென்னையிலேருந்து ராஜ்தானி, டொரண்டோ அப்படி இல்லைன்னா கரீப் ராத் இந்த எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா ஒரு 6 to 8 hours ட்ராவல் டைம் கம்மியாகும். ஹசரத் நிசாமுதீன் ஸ்டேஷன்லேருந்து நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பை ஆட்டோ ஒரு 30 to 40 minutesல போய் ரீச் ஆகிடலாம். அண்ட் ஆட்டோ ஃபேர் மேக்ஸிமம் 150 to 200 வரைக்கும் நம்ம பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கலாம். அதுக்கு மேலெலாம் டிமாண்ட் பண்ணாங்கன்னா ட்ராவலிங் ஆப்ஸ் இருக்குது. நம்ம அதில் ஏதாவது ஒன்று செக் பண்ணோம்னா பெட்டர் ஃபேரில் நம்ம நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் போய் ரீச் ஆகிடலாம். அடுத்து நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஈவினிங் ஃபஸ்ட்டு கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஸ்ரீ சக்தி எக்ஸ்பிரஸ் 7:05க்கு இங்கேருந்து கிளம்பி 10 hours ட்ராவல் பண்ணி உதம்பூர் ஜங்ஷனுக்கு விடிய காத்தால் 5 மணிக்கு போய் ரீச் ஆகும். சவுத் தமிழ்நாடு சைட்லேருந்து கிளம்பக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸ் அப்படி இல்லைன்னா சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸில் நீங்கள் டெல்லி ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ரீ சக்தி எக்ஸ்பிரஸை நீங்கள் பிடிக்க முடியாது. ஸோ ஆல்டர்னேட்டாக நியூ டெல்லி ஸ்டேஷன்லேருந்து 8:50க்கு அங்கேருந்து ஒரு சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் கிளம்புது. அது ஒரு வேளை ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ராஜ்தானி, ஜம்மு தாவி வரைக்கும் போகக்கூடிய இந்த ட்ரெயினில் நீங்கள் போகலாம். நான் ட்ராவல் பண்ணி வந்த திருக்குறள் எக்ஸ்பிரஸ் 7:30 PM ஹசரத் நிசாமுதீன் ஸ்டேஷன் ரீச் ஆயிடுச்சு. அங்கேருந்து 30 minutesல ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோம். இங்கே நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லேருந்தும் பேசஞ்சர்ஸை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஒரு லாங் க்யூஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஜம்மு தாவி வரைக்கும் ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ நான் புக் பண்ணும் பொழுது டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு. அண்ட் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த டேயில் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 8:40க்கு இந்த ட்ரெயின் ஷார்ப்பாக ஸ்டேஷன்லேருந்து டிபார்ச்சர் ஆயிரும். இப்போ நைட்டு டின்னருக்கு ஸ்டேஷனில் வேறு எந்த ஆப்ஷனுமே நான் பார்க்கல. ஏன்னா இந்த ட்ரெயினில் டின்னர் சர்வ் பண்ணுவாங்க. இங்கேருந்து லூதியானா அதுக்கப்புறம் பட்டான்கோட் வழியாக காலையில் 5 மணிக்கு ஜம்மு தாவி போய் இந்த ட்ரெயின் ரீச் ஆயிரும். 2 tier ஏசியோடைய ஃபேர்னு பார்த்தோம்னா ஒரு 2000 rupees வருது. இந்த ட்ரெயினுக்கு அப்புறம் கிளம்பக்கூடிய சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸில் நம்ம உதம்பூர் வரைக்கும் நம்ம ஜம்மு தாவிலேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இந்தியாவில் மொத்தம் 25 ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதில் இது 11வது ஸ்டார்ட் பண்ண ராஜ்தானி. 1994லேருந்து ஜம்மு தாவி டெல்லி இடையில் இந்த ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ராஜ்தானி ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் ட்ரெயின். அதோடு கூட இந்த ட்ரெயினுக்கு ஒரு ஹை ப்ரையாரிட்டி சர்வீஸ் இந்த நெட்வொர்க் லைன்ஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி ஆன் டைம். பை நியூ டெல்லி ஃபார் அ வைல். இப்போ உள்ளே போய் நம்மளுடைய பர்த்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகணும். 2 tier ஏசி கோச்சுக்குள்ளே நுழைஞ்சோடனே அப்படியே செம்ம சைலண்ட்டாக இருந்தது. இந்த ட்ரெயின்லேயே பேண்ட்ரி கார் இருந்தாலும் சாப்பாடு வெளியிலேருந்து தான் ப்ரிப்பேர் ஆகி வந்தது. அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணும் பொழுது ரொம்பவே கோல்டாக இருந்துச்சு. ஃபுட் ஓகேவாக இருந்தது. பட் ஹாட்டாக சர்வ் பண்ணாதனால அந்த டேஸ்ட்டை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியல. 40 hours ஸ்லீப்பர் கிளாஸில் ட்ராவல் பண்ண ஜேர்னியை தொடர்ந்து இந்த 9 hours 2 tier ஏசியில் இந்த ஜேர்னி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்லீப் கிடச்சிது. ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ஆன் டைம் 5:10க்குலாம் ஜம்மு தாவியில் கொண்டு வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது இங்கேயே செம்ம குளிர் போடுது. அப்படியே வாயிலேருந்து புகையாக தள்ளுது. அப்பா இங்கே அட்டகாசமாக இருக்குது. கையெல்லாம் அப்படியே வரைச்சி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து உதம்பூர் ஜங்ஷன் போகிறோம். உதம்பூர் ஜங்ஷனுக்கு ஆக்சுவலாக ஸ்ட்ரைட் டைரக்ட் ட்ரெயின் கிடைக்காதனால தான் ஜம்மு தாவி வரைக்கும் இங்கேருந்து அடுத்த ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணியிருந்தேன். அதுவுமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது அடுத்து ஒரு 1.5 hour ஜேர்னி. ஆக்சுவலாக சம்பர்க் கிராந்தி அப்படின்ற எக்ஸ்பிரஸ் இப்போது இது நியூ டெல்லியிலேருந்து வந்துட்டுருக்கு. இது ஆக்சுவலாக ராஜ்தானிக்கு அப்புறம் கிளம்புற இந்த ட்ரெயின். இன்னும் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் ஃபினிஷ் பண்ணல. ஐ திங்க் இப்போ எக்ஸ்பேன்ஷனில் இருக்குது போல இருக்குது. இந்த சைடு வர்றது ரொம்ப எக்ஸைட்டட் தான். பட் ஆனால் இந்த குளிரில் வரும்பொழுது டெல்லியே செம்ம குளிர்ச்சு.
அண்ட் இந்த குளிருக்குலாம் நம்ம யூஸ் டு கிடையாது. ஏன்னா டவுன் சவுத்தில் இருக்கிற நம்ம வந்து இவ்வளோ குளிர்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. இன்ஃபேக்ட் ஊட்டி வெதர் வந்து இங்கே பிளெயின்ஸில் டெல்லியில் அந்த வெதரை வந்து பார்க்க முடிஞ்சது. அப்பா செம்ம குளிர் போடுது. ஐயோ அட்டகாசமாக இருக்கு. ஆனால் கிளைமேட் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கான வின்டர் கிளாத்திங் பக்காவாக இருந்துச்சுன்னா நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். ஆக்சுவலாக மூச்சு விடும் பொழுதே வந்து இந்த புகை போகிறது வந்து இப்போ தெரியுது பாருங்க, பயங்கரமாக தெரியுது. ஸோ அந்தளவுக்கு குளிர் வந்து இங்கே தள்ளுது. சூப்பர். ஆனால் நல்ல வெதருங்க இவங்களுக்குலாம். இப்படி அட்டகாசமாக குளிரில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் குளிருமே வந்து கஷ்டம். வெயில் எந்த அளவுக்கு கஷ்டமோ அந்த மாதிரி குளிரும் கஷ்டம். ஸோ டெசர்ட்டோடைய குளிர் பார்த்துருக்கேன். ஸோ டெசர்ட்டோடைய குளிரை தாண்டி இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்குது. தூரத்தில் இன்ஜினுடைய லைட் தெரியுது. ஸோ வந்துருச்சு. ஓகே, ட்ரெயின் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுவோம். S1 தான் போய் ஏறணும். S1 மார்னிங் 5:50 போல் சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் ஜம்மு தாவியிலேருந்து கிளம்பிருச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நிறைய டனல்ஸ் வழியாக இந்த ட்ரெயின் பாஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்போது ராம்நகர் அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில் ஒரு 3 minutes ட்ரெயின் நின்றுருக்கும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டாப்பிங் வந்து டைரெக்டாக உதம்பூர் ஜங்ஷன் தான். ஃபாக்னால ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. மார்னிங் இப்போது 7 AM ஆயிடுச்சு. உதம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ வந்தாச்சு. அதாவது இது வந்து MTYR அப்படின்னு இதை வந்து கோட் சொல்லுவாங்க. உதம்பூர் இதோடைய பழைய பேர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாக், பயங்கரமாக ஃபாக் இருக்கிறதுனால ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தது. அண்ட் இப்போ வந்து 7:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போது தொடர்ந்து இப்போது உதம்பூர்லேருந்து நம்ம பனிஹால் அப்படின்ற இடத்துக்கு போகணும். ஸோ பனிஹால் வந்து பை ரோடு தான். இன்னும் பனிஹாலுக்கு ட்ரெயின் கனெக்டிவிட்டி வந்து அஃபிஷியலாக வரல. இப்போதைக்கு அது ட்ரையலில் போயிட்டுருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே உதம்பூர் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாருங்கள், பின்னாடி மேலே எலிவேட்டடாக இருக்குது. ஸோ ரேம்பில் அப்படி ஏறி அதுக்கப்புறம் அந்த சைடு நம்ம போகணும். ஸோ வந்து இந்த ஸ்டார்கேஸ் வழியாக ஏறி வந்து நம்ம வந்து ஸ்டேஷனை விட்டு எக்ஸிட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராலர் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் ரேம்ப் வச்சுருக்காங்க. இந்த ரேம்ப் வழியாக ஏறி இவ்வளோ தூரம் இப்படி நடந்து ஸ்டேஷனை எக்ஸிட் ஆகணும். என்கிட்ட லக்கேஜ் அவ்வளோ இல்லாதனால இந்த ஸ்டேர்ஸ் வழியாகவே ஏறிட்டேன். ஸோ ஏறி வந்தாச்சு. ஸோ இப்போது வெளியில் போயிட்டு அடுத்து பனிஹால் போகிறதுக்கு பார்ப்போம். ஒரு சிலர்கிட்ட வந்து டிக்கெட் கேட்டு செக் பண்ணுறாங்க. ஸோ நம்மகிட்ட டிக்கெட் கேட்கல. வெளில வந்தோன்னே ஒரு சோல்ஜர் வந்து கன்னோட வெயிட் பண்ணுறாரு. உதம்பூர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஆக்சுவலாக இங்கே பேர்லாம் எழுதி அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ அங்கே வந்து டாக்ஸி ஒரு ஸ்டாண்ட் இருக்குது இந்த மரத்துக்கு பின்னாடி. இங்கே வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் கவுண்டர் அண்ட் ஒரு SBIயோடைய ATM இருக்குது. இதை தாண்டி இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ மக்கள் அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை செம்மையாக இருக்குது. லைட்டிங்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. நைட்டு வந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேருந்து பனிஹால்ன்ற இடத்துக்கு இப்போ நம்ம ஷேரிங் டாக்ஸி பிடிக்கணும். ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் வழியாக ஏறி வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்ஸ் நின்றுட்டுருக்கு. இப்போதைக்கு இந்த 89 கிலோமீட்டர் ரோட் ட்ரிப்பை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆந்திராவிலேருந்து வந்திருக்கிற இந்த கேங்கோட ஸ்பேஸ் ஷேர் பண்ணி நான் ஒரு வண்டி எடுத்துட்டேன். கட்ராலேருந்து ஸ்ரீநகருக்கு ட்ரெயின் ஒன்ஸ் லான்ச் ஆயிடுச்சுன்னா இந்த ரோட் ட்ரிப்பை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த ரோட் ட்ரிப்பு வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட்டிங்காக இருந்தது. இந்த ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா 4-way லேன் சிஸ்டம், இடையில மீடியன் இருக்குது. ஒரு சில இடங்களில் இந்த மீடியன் கிடையாது. அண்ட் ரோட்ஸ் வந்து ப்ராப்பராகவும் இல்லை. நம்ம ஊரில் விற்கிற பெட்ரோல் விலைக்கு இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் விற்கிறாங்க. இந்த ரோட் ட்ரிப் ஒரு ராக்கி மவுண்டன் பேசேஜ் வழியாக தான் இது வந்து ஆல்மோஸ்ட் போகுது. நம்ம நிறையா மரங்கள் க்ரீன்ஸ்லாம் பார்க்க முடியாது. கொஞ்சம் ட்ரையாக மவுண்டன்ஸ் தான் இருக்கும்.
இவரை பார்த்தா புஷ்பா படத்தில் வர வில்லன் மாதிரி இருக்காருன்னு அந்த பசங்க கிண்டல் அடிச்சுட்டு வந்தாங்க. மோஸ்ட்லி இந்த ஷேரிங் டாக்ஸியில் இந்த ஃப்ரண்ட் சீட் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. இந்த ஹில்ஸ் கிளைம் பண்ணும் பொழுது நம்ம கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கிறது அல்லது டீ காஃபிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துலேயே வந்து எங்கள் வண்டியிலேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்து தலை சுற்றுது, வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. தோ ரோட்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தாலும் ரொம்பவே வந்து ஸ்லோவாக தான் போகிறாங்க மக்கள். அண்ட் அதுலேயும் எங்கள் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போனார். காஷ்மீரில் நான் பார்த்த முதல் கடைசி ஒரே ஒரு டோல்கேட் இதுதான். இந்த டோல்கேட்டை தாண்டினோடனே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து செனானி நஷ்ரி டனல் வரப்போகுது. இந்த செனானி நஷ்ரி டனல் இது வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் டனல்ஸ். இந்த பகுதிகளில் இப்போது இந்த மாதிரி டனல்ஸ் வந்து நிறைய வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ நமக்கு இந்த டோல்கேட் திறந்துருச்சு அண்ட் நம்ம செனானி நஷ்ரி டனல் வழியாக இப்போ நம்ம கடந்து போக போகிறோம். ஸோ ஒன்ஸ் இந்த டனல்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே இன்பிட்வீனில் ஸ்டாப்ஸ் கிடையாது. டனலோடைய அதர் எண்டில் தான் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். உதம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஷேரிங் டாக்ஸி எடுத்தோம். ஸோ இந்த இன்டர்நெட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 200 150 ரூபா 300 ரூபா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. பட் ஆனால் உண்மையிலுமே வந்து அவங்க எல்லாம் பேசி வச்சு 500 வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 7 பேர். ஸோ இந்த ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் கவர் பண்ணுறதுக்கு ஒரு ரைடுக்கு 3500 ஒரு வண்டிக்கு. ஸோ ஒரு வண்டியாக போய் எடுத்தாலுமே வந்து அந்த ரேட்டை வந்து சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த செனானி தஷ்ரி டனல், ஸோ அதோடைய எண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நின்று டீ சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்த டனல் வந்து 9.23 கிலோமீட்டர் வந்து இந்த டனல் வந்து கவர் பண்ணி வருது. செனானி டனலுக்கு அப்புறம் சீனரிஸ் வந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஆர்மியோடைய கான்வாய் அடிக்கடி நிறைய இடத்துல பார்க்க முடியும். அதுலேயும் அந்த க்ரீன் கலர் ஸ்கார்பியோ பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் பழைய படங்களில் வந்து இந்த காஷ்மீரை காமிக்கும்பொழுது இந்த ஜிப்சி காமிப்பாங்கள்ல, அதெல்லாம் இங்கே நிறைய பார்க்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வரக்கூடிய ரிவர், அதுலேயும் இந்த செனாப் ரிவர் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். பட் இடையில நம்ம எங்கேயும் ஸ்டாப் பண்ண முடியாதனால அதை நின்று அதை வந்து கேப்சர் பண்ண முடியல. இந்த செனாப் ரிவர் வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு ஃப்ளோ ஆகுதான். பனிஹால் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. உதம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 7 மணிக்கு வந்தாலும் வண்டி பிடிச்சி வண்டி ஏறி உட்காந்து அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து 8 மணி ஆயிடுச்சு. இடையில ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. இப்போது 10:40க்கு தான் இங்கே பனிஹால் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். இந்த ரோடு அப்படியே ஸ்ரீநகர் போகிற பாத்வே. இன்றைக்கி மோடிஜி அங்கே சோன்மார்க் டனலை வந்து ரீஓப்பனிங்காக போயிட்டுருக்காரு. பனிஹால் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணதே ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்குங்க. ஏன்னா அந்த தூரத்தில் மவுண்டன்ஸில் தெரிகிற ஸ்னோ அண்ட் இந்த சீனரி, இதை பார்க்குறதுக்கே வந்து கொஞ்ச நேரம் ஸ்டேஷனுக்கு வெளியில் நின்று இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த படிக்கட்டு ஏறி இப்போது பனிஹால் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃப்ளாக் வந்து செம்ம சூப்பராக நல்லா மேலே பறந்துட்டுருக்கு. டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கவுண்டரில் நின்று வெறுத்தே போச்சுங்க. ஒரு கட்டத்தில் இந்த க்யூவை விட்டு வெளியில் வந்துட்டேன். இந்த யூடிஎஸ் ஆப் வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ யூடிஎஸ் ஆப்லேயே வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். அடுத்த ட்ரெயின் வந்து 11:55க்கு தான் பாராமுல்லா போகக்கூடிய ட்ரெயின். கூகுள் மேப்பில் பார்க்கும்பொழுது இந்த பனிஹால் ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த ரெசிடென்சஸ் இருக்கிறதெல்லாம் தெரியும். ஸோ பின்னாடி இந்த ஆல்ப்ஸில் தெரியுது இந்த மவுண்டன் ஸ்னோ இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துலையுமே வந்து நல்ல ஸ்னோ இருக்குது. ஸோ ரியர் கேமராவில் பார்க்கும்போது தெரியல, ஃப்ரண்ட் கேமராவில் காமிக்கிறேன். பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற இந்த ட்ரெயினில் வந்து நம்ம
நாளானைக்கு இந்த ட்ரெயினில் வருவோம். இந்த விஸ்டடாம் கோச்சுக்கு வந்து நம்ம IRCTCயில் வந்து ஆன்லைனில் வந்து இதுக்கு புக் பண்ணலாம். இந்த விஸ்டடாம் கோச்சில் பனிஹாலில் இருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் போனோன்னா இது 4:50க்கு பனிஹாலில் இருந்து கிளம்பி 6:30 ஈவினிங் வந்து ஸ்ரீநகர் போய் ரீச் ஆகுது. ஸ்ரீநகர்லேருந்து அடுத்த ஸ்டாப்பான படுகாம் வரைக்கும் தான் இந்த ட்ரெயின் ட்ராவல் ஆகும். நம்ம மசோமா வரைக்கும் போகணும். அப்போது பாராமுல்லா போகக்கூடிய ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் தான் நம்ம அந்த டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ண முடியும். நல்லா காற்று அடிக்குது. ஸோ இந்த இந்தியன் ஃப்ளாக் சூப்பராக பறக்குது. இயற்கையாக கொஞ்சம் குளிர் காயும்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் தான் நிற்கிறாங்க. பிளாட்ஃபார்முடைய ஷேடுக்குள்ளே நிற்கிற மக்களுடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைவு தான். இங்கே இருக்கிற ஒரு ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட எங்கே இறங்கணும் அப்படின்ற டீட்டெயிலெலாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா ஸ்ரீநகரில் இறங்கி நம்ம குல்மார்க் போகலாம். அதுக்கு பதில் ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருந்தேன். அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசோமா இந்த இடத்துல இறங்கி நம்ம குல்மார்க் போகிறது வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். அங்கேருந்து 32 கிலோமீட்டர்ஸ் தான் வண்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் அதில் போங்க, அதில் போகிறது பெட்டர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணார். இன்னொன்று ஒன்று என்ன கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநகரில் நைட் எப்படி இருக்கும், ஈவினிங் டைம் எப்படி இருக்கும், எவ்வளோ நேரத்துக்குள்ளே ஊர் வந்து அடங்கும் அப்படின்ற டீட்டெயிலெலாம் கேட்டேன். ஸோ அதெல்லாம் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸ்ரீநகர் போங்க, எப்போனாலும் உங்களுக்கு வண்டி கிடைக்கும். ஈவினிங் டைம் நீங்கள் வெளில போகலாம். அந்த தூரத்தில் ட்ரெயின் வருது தெரியுது. ஒரு பக்கம் குளிரில் அப்படியே நட்டுங்குது. வாயெல்லாம் குளர கூட செய்யுது சில நேரம். ஸோ ட்ரெயின் வந்துட்டு இருக்கிறதுனால இங்கே ஆஃபீஸர் வந்து யாரும் பிளாட்ஃபார்முடைய அந்த எட்ஜ் பகுதியில் நிற்காதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருக்காரு. இவங்க பார்த்தீங்கன்னா ரயில்வே போலீஸோடைய ஸ்டாஃப். வெறும் 25 ரூபா கொடுத்து ட்ராவல் பண்ண போகிற இந்த ட்ரெயினுடைய ஜேர்னி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜேர்னின்னு சொல்லலாம். காஷ்மீர் மக்களுக்கு இது ஒரு மேஜர் டிரான்ஸ்போர்ட்டிங் ஆப்ஷன். அதனால் எப்போதுமே க்ரௌடடாக இருக்கும். ஸோ அப்படி இப்படின்னு வண்டியில் ஏறியாச்சு. இந்த சீனரி ஃபால்லையே பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது. ரெய்னி மான்சூன் சீசன்லலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நேரமாக இந்த ஸ்னோவை தூரமாகவே பார்த்துட்ருக்கோம்ல, பக்கத்தில் கிட்ட பார்க்க போகிற அந்த மூமெண்ட் வரப்போகுது. பனிஹால் டு பாராமுல்லா போகக்கூடிய இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நண்பர்கள் வந்து என் கூட வண்டியில் வந்தாங்க. இந்த ட்ரெயின் பாருங்கள், ஃபுல்லாக மக்கள் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போது வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். இப்போது பனிஹால் காசிகுண்ட் டனலில் என்டர் ஆகிட்டோம். 11 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த டனலுடைய அதர் எண்டு ரீச் ஆகும் பொழுது இதுவரைக்கும் தூரத்துலையும் டிவிலையுமே மட்டும் நம்ம பார்த்த ஸ்னோவை இப்போது ரொம்ப அருகாமையில் நம்ம பார்க்குறோம். நான் சொன்னேன்ல, வெறும் 25 ரூபா கொடுத்து ட்ராவல் பண்ணக்கூடிய வேர்ல்டுலேயே அட்டகாசமான ட்ரெயின் பயணம்னா அது இதுவாக தான் இருக்க முடியும். இந்த மாதிரி இடங்களில் ட்ரெயின் நிற்கும் பொழுது கண்டிப்பாக இறங்கணும், போய் ஸ்னோவை தொட்டு பார்க்கணும்னு தோணும். பட் ஆனால் இறங்கிறாதீங்க. 2 மினிட்ஸில் மறுபடியும் இந்த ட்ரெயினை எடுத்துருவாங்க. ஸ்டேஷனில் நிற்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே இறங்கினோம்னா இதை பார்க்க வாய்ப்பு கிடைக்கும். ஆப்போசிட்டில் பார்க்குற இந்த ட்ரெயின் பாராமுல்லாவிலேருந்து சங்கல்தான் அப்படின்ற ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடியது. சங்கல்தான் அப்படின்றது பனிஹால் ஸ்டேஷனையும் தாண்டி இருக்கிற ஒரு ஊர். இந்த சங்கல்தானையும் கட்ராவையும் தான் இணைக்கும்படி இப்போது அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. முதல் தடவையாக நான் ஸ்னோஃபாலை வந்து ஒரு விட்னஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரெயின் கிளம்ப போகுது. இந்த ட்ரெயினுடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் கிடையாது. அண்ட் இந்த வின்டரில் ஹீட்டர்ஸ் ஒர்க் ஆகாமல் இருந்தது. இந்த ட்ரெயின் ஜேர்னியில் எய்தர் ரயில்வே போலீஸ் அப்படி இல்லைன்னா ஆர்மி பர்சன்ஸ் எப்போதும் கூட வராங்க. அ பிக் சல்யூட் டு தி இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ். இந்த குளிரில் ஏகப்பட்ட இடங்களில்
அவங்க இருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு அவங்க நின்று அவங்களுடைய டியூட்டியை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. கோச்சோடைய டோர் பகுதியிலேயே நின்று இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து, சார் நீங்கள் சவுத்துலேருந்து வரீங்க, அந்த டெம்பரேச்சரும் இந்த டெம்பரேச்சரும் இப்போதைக்கு உங்களுக்கு அடாப்ட் ஆகிருக்காது, ஸோ இங்கே சுற்றி பார்க்க வந்திருக்கீங்க, நீங்கள் இந்த குளிர்லேயே நின்று ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கரிசனையாக பேசிட்டு போனார். ஸ்ரீநகர், கேபிட்டல் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். நம்ம இங்கே இறங்க போகிறதில்ல, மாறாக நம்ம மசோமா அப்படின்ற ஊருக்கு போகிறோம். பட் ரிட்டர்ன் ஜேர்னி வந்து நம்ம ஸ்ரீநகர்லேருந்து எடுப்போம். மோஸ்ட் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் ஸ்ரீநகர்லேயே இறங்கிட்டாங்க. ஸோ இங்கேருந்து கண்டினியூ பண்ண போகிறவங்க இந்த காஷ்மீரி மக்கள். அப்படி ஒரு காஷ்மீரி என்னோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்தார். அவர் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கிற காரியங்களை குறித்து பேசிட்டு வந்தார். அப்படி சொல்லும் பொழுது அவர் சொன்னார், இந்த ஊரில் நீங்கள் குங்குமப்பூ வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த கடையிலையும் போய் வாங்காதீங்க, விவசாயிங்க கிட்ட நேரடியாக போய் வாங்குங்க, உங்களுக்கு ஒரிஜினல் குங்குமப்பூ கிடைக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி இந்த பகுதியில் வந்து 3 மாதம்தான், அந்த 3 மாதம் விளைச்சல், அதுக்கப்புறம் விவசாயம், எப்படி என்டையர் ஆக்டிவிட்டியே அந்த 3 months தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காதுன்னாரு. அண்ட் டூரிஸ்ட் வந்து இன்னும் இந்த காஷ்மீரோடைய அழகை ரசிக்கணும் அப்படின்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மந்தில் வந்தாங்கன்னா இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். இந்த மண்ணுடைய நிறம், வீடுகளுடைய டிசைன், இந்த மரங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே வந்து யூரோப், யூகே அங்கே எப்படி இருக்குமோ அதே ஒரு ஃபீல் வந்து இந்த பகுதியில் கிடைக்குது. ஸ்ரீநகர்லேருந்து அடுத்த ஸ்டேஷன் படுகாம் அப்படின்னு சொல்லி, இந்த ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸ்ரீநகர் ஸ்டேஷனோட இந்த ஸ்டேஷன் பெருசாக இருக்குது. ஏகப்பட்ட ட்ராக் அண்ட் நிறைய ட்ரெயின்ஸ் வந்து இங்கே நின்றுட்டுருக்கு. நம்ம இறங்க வேண்டிய மசோமா ஸ்டேஷனை நம்ம நெருங்கிட்டோம். இந்த ஊரில் ஸ்பெல்லிங்க்கும் ப்ரொனன்சியேஷனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் ஹிந்தி ஆல்ஃபபெட்டில் எழுதியிருக்கிறதுக்கு பிரகாரம் மசோம் தான் ப்ரொனன்சியேஷன். மசோம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டன்மார்க் ஒரு 20 கிலோமீட்டர் வருது. ஸோ இந்த 20 கிலோமீட்டரை இப்போ நம்ம ஒரு ஷேரிங் டாக்ஸியில் தான் நம்ம போக போகிறோம். இது அவ்வளோ பெரிய ஊர் கிடையாது, சின்ன ஊர் அப்படின்றதுனால இங்கே ஷேரிங் டாக்ஸியோடைய ஃப்ரீக்வன்சி வந்து அவ்வளோ கிடையாது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் ஒரு 10 டாக்ஸி கூட நின்றுருக்காது. ஏன்னா இந்த ஊரில் இறங்கின மக்களுடைய எண்ணிக்கையும் கொஞ்சம் கம்மி தான். இங்கேருந்து நம்ம டன்மார்க் ஒரு 30 minutesல போய் ரீச் ஆகிடலாம். பட் இந்த ஷேரிங் டாக்ஸி ஓட்டுறவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இன்பிட்வீனில் நிறைய பேரை இறக்கி விட்டு அண்ட் அவர் ஆள் தேடி புதுசாக ஆளை ஏற்றி கொஞ்சம் ஸ்லோவாக போனார். ஸோ அங்கங்கே மார்க்கெட்டில், கடை தெருவில் அங்கெல்லாம் வண்டியை நிப்பாட்டி மெதுவாக தான் போனார். இந்த டிரைவர்ஸ்க்கு நம்மலாம் வந்து ஒரு டூரிஸ்ட், ஸோ இவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஹையாக சார்ஜ் பண்ணுவோம். ஸோ இவங்களை வச்சு நம்ம மணி மேக் பண்ணணும் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் ரேட் வந்து ஹையாக தான் சொல்கிறாங்க. இன்பிட்வீனில் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. சார், நானே உங்களை வந்து குல்மார்க் வரைக்கும் டன்மார்க்லேருந்து கூப்பிட்டு போகிறேன், இப்போ ஸ்னோவாக இருக்கும், நான் செயின் போடணும், அப்படி இப்படின்லாம் பல கதைகளெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து எனக்கு 1000 rupees கொடுங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்றேன்னாரு. இல்லைங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தர் பாதியில் குல்மார்க் வரைக்கும் போகிற ஒருத்தர் ஏறினார். ஸோ அவர்கிட்ட நீங்கள் 500 கொடுங்க, அவர் 500 கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நெகோஷியேட் பண்ணார். பட் நாங்கள் 2 பேருமே வந்து நோ சொல்லிட்டோம். ஸோ இப்போ நம்ம டன்மார்க்குடைய பஸ் ஸ்டாண்ட் அண்ட் மார்க்கெட் ஏரியாவுக்கு ரீச் பண்ணிட்டோம். இந்த பஸ் எல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. டன்மார்க்கில் ரூம்ஸ் அண்ட் அகாமடேஷன் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ
பின்னாடி இந்த இடத்துல வந்து ஐ லவ் குல்மார்க் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எல்லாரும் அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ற ஃபோட்டோ செஷன்ஸ். திருச்சியில் ஆரம்பித்த பயணம் இப்போ காஷ்மீரில் குல்மார்கில் நான் வந்து நிற்கிறேன். ஓ வா, இந்த ஸ்னோவை தான் இப்படி கையில் பிடிச்சி பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அதுவும் எக்ஸ்டென்சிவ் ஸ்னோவில் இருக்கிற இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்னோபால் உருட்டியாச்சு. ஸோ லெட் மீ பிரேக் இட். கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. ஸோ கண்டோலா ஃபேஸ் 1ல் வந்து நம்ம மவுண்டனுடைய டாப்பில் வந்துட்டோம். ஸோ நம்ம ரூமில் இருந்து பார்த்த அந்த லைட் எரிஞ்சிட்டு இருந்தது அந்த இடம் அது. ஸோ இங்கே ரீச் ஆகிட்டோம். செம்மையாக இருக்குது. இப்போது எந்த இடத்துக்கு வந்து கோங்கோத்ரி குல்மார்க் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3500 மீட்டர்ஸ் நம்ம வந்து கடல் மட்டத்திலேருந்து நம்ம மேலே உயரத்தில் இருக்கிறோம். ஸோ 3050 மீட்டர்ஸ் அபவ் த சீ லெவல். கோங்கோத்ரி குல்மார்க். என்னதான் சன் வந்து மேலே ரைஸ் ஆகிருந்தாலும் இந்த இடத்துல என்ன சொல்கிறது, அந்த குளிர் செம்மையாக தெரியுது. இன்னொன்று ஸ்னோவில் இருக்கும். ஸ்னோ அதோடைய இந்த சில்னஸ் அது வந்து இங்கே அப்படியே நமக்கு கொடுத்துட்ருக்கு. அண்ட் மவுண்டன்ஸா ஐயோ என்ன ஒரு அருமைங்க. ஏன் இந்த மாதிரி இங்கே மட்டும் இருக்குது, இங்கே யூரோப் இந்த பகுதியில் மட்டும் இருக்குது.